ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு என்ன இப்போது தேவையோ, உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பதற்காகவும் உன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவுமே இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். எப்போவுமே யாராவது உன்கிட்ட சண்டை போட்டாங்க, ஒன்று திட்டினாங்கன்னா திரும்ப திட்டுறதும் சண்டை போடுறதும் ரொம்ப சுலபம்தான். ஆனால் சண்டை போடுறதும் பதிலடி கொடுப்பதும் மிகப்பெரிய விஷயம் கிடையாது. நீ பலமான ஆளாக இருந்து, பக்குவப்பட்ட பிள்ளையாக அமைதியாக இருந்து உன் வாழ்க்கையில் பதிலடி கொடுப்பது தான் சரியாக இருக்கும். அதனால் யார் யார் உன்னை பேசினாங்களோ அவங்க முன்பாக அமைதியாக இருந்து வாழ்க்கையை ஜெயித்து காட்ட தயாராகு. நீயே இன்ப அதிர்ச்சி அடையும்படியும் ஆச்சரியப்பட்டு வியக்கும்படியும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் மாபெரும் வெற்றியை ஒப்படைக்க வந்துள்ளேன். நீ எப்போதும் உன்னை பற்றின மதிப்பீட்டை உயர்வாக வச்சுக்கோ. யாரும் உன்னை தாழ்வாக நினைச்சாலும், வீழ்த்த நினைச்சாலும், அழிக்க நினைச்சாலும் கூட அவங்க முன்பாக நீ ஜெயிச்சு வாழ்ந்து காட்டி நிற்கணும் என் செல்லமே. உன்னை தோக்கடிக்கணும் நினைச்சவனும் வியந்து போகிற அளவுக்கு வாழ்ந்து காட்டு. கண்டிப்பா உன் எதிரியை தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும். நீ எப்போதும் கண் கலங்கக்கூடாது. நீ கவலைப்பட்டாலும் சரி, கண்ணீர் விட்டாலும் சரி, அது உன் எதிரிக்கு தான் பலமாக மாறி அவங்க ஜெயிச்சது போல ஆயிடும். நீ ஒருபோதும் யாரிடமும் தோக்கக்கூடாதுன்னு தானே நினைக்கிற. அப்பனா நீ கலங்காதே, கண்டு கொள்ளாதே. யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் கண்டு கொள்ளாமல், கவலை கொள்ளாமல் உன் வாழ்க்கையை ஜெயிக்கணுன்றதுல மட்டும் உறுதியாக இரு. எப்போதும் நல்லா இருக்கவங்கள பார்த்து பொறாமப்படுறதும், நல்லா வசதியாக வாழ்கிறவங்கள பார்த்து போட்டி போடுவதும் கூடாது. ஏன்னா அந்த போட்டி குணமும் பொறாமை குணமும் உன் மகிழ்ச்சியை மட்டுமல்ல, அது உன் வாழ்க்கையவே அழிச்சிடும் என் செல்லமே. அதே போல் மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நம்ம நல்லா வாழணும்னு நீ நினைக்காத. உன்னை பெற்றவங்க பெருமைப்படுற அளவுக்கு நீ வாழ்ந்தா போதும். மற்றவங்க பொறாமப்பட்டு அந்த திருஷ்டி கண்கள் வேற உன் மீது விழுந்து நீ கஷ்டப்படுறத விட நீ யாருக்கு கண்களையும் உறுத்தும் அளவுக்கு வாழவும் வேண்டாம், யாரையும் வருத்தப்படுத்தும் அளவுக்கும் வாழவும் வேண்டாம். நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமா சிறப்பாக உனக்கு பிடிச்சது மாதிரி வாழும்போது உன்னை பெற்றவங்க பெருமைப்படுவாங்க. அந்த பெருமைதான் உன் வாழ்க்கைக்கு சிறப்பை கொடுக்கும் என் செல்லமே. பொறுமையோடு இருப்பவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. ஆனால் பொறாமல் பிடிச்சவங்க வாழ்க்கையை இழப்பார்கள் என்பதால் தான் நான் உன்னை பொறுமையாக இருக்க சொல்கிறேன். வாழ்க்கை எப்போதும் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கண்ணீரையும் கவலைகளையும் பிரச்சனையும் கொடுக்கும். ஆனால் சந்தர்ப்பவாதிகளுக்கு செல்வத்தையும் சந்தோஷத்தையும் ஆடம்பரத்தையும் அள்ளி கொடுக்கும். அதுக்காக நீ இப்படியே கண்ணீர் விட்டு கலங்கும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன் நேர்மைக்கும் இறைபக்திக்கும் நம்பிக்கைக்கும் பரிசு தரும் விதமாக உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதுமே சில முடிவுகளை சரியான நேரத்தில் எடுத்தாதான் உனக்கு அது சரியாக இருக்கும். எப்போதும் அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், சாயந்தரம் பார்த்துக்கலாம், நைட்டு பார்த்துக்கலான்னு எந்த விஷயத்தையும் எந்த வேலையையும் தள்ளி போடாதே. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். மதியம் 2 மணிக்கு சாப்பிடக்கூடிய ஒரு இடத்துக்கு சாப்பிட போனீன்னா என்ன சாப்பிட்றீங்க, என்ன வேணும்னு அங்கே வேலை பார்க்குறவங்க கேட்பாங்க. அதுவே சாயந்தரம் 4 மணிக்கு நீ பசியோடு சாப்பிட போனீன்னா சாப்பிட என்ன இருக்குன்னு நீ தான் அவங்கக்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தந்த நேரத்தில் தான் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ அந்தந்த நேரத்தில் உனக்கான வாய்ப்புகளை கிடைக்கும்போது தவற விட்டுட்டீன்னா அப்புறம் இருக்கிறத ஏற்றுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு கஷ்டத்தோடையே வாழ்க்கையை வாழ வேண்டியதாகிவிடும். வாழ்க்கை எப்போவும் உனக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்துறதும் தவற விடுறதும் உன் கைகளில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் அன்பு கிடைக்காம எத்தனையோ நாள் இயங்கியிருக்க. வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது கிடைக்காம எத்தனையோ நாள் மனசு வருத்தப்பட்டிருக்க. இப்படி எத்தனையோ கஷ்டங்களையும் எத்தனையோ மனவேதனைகளையும் அனுபவிச்ச நீ இதற்கெல்லாம் ஒரு முடிவாக வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால்தான் உனக்கான இன்ப அதிர்ச்சி கிடைக்கும் விதத்தில் உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வந்துள்ளேன். எப்போதும் நிதானத்தோட இரு. கோபம் இல்லாமல் பொறுமையோட
சரியாக சிந்தனை செய்து உனக்கான செயல்களை செய்யும் போது மட்டும்தான் அது உனக்கு பெருமை எழுவதாக இருக்கும். அவசரப்படாம நிதானமா பொறுமையா உனக்கான செயல்களை நீ செய்யும் போது நீ ஏக்கப்பட்ட எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்க்கையை ஜெயிப்பாய் என் செல்லமே. இப்போதைக்கு காசு பணம் பெருசா உன் வாழ்க்கையில இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் உனக்கு வேண்டிய அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன் கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போய் உன்னை செல்வ வளத்தோடு வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உனக்கு இருக்கிற எதிரிகளும் உனக்கு இருக்கும் நோய் நொடிகளும் உடல் பிரச்சனைகளும் கடனும் கஷ்டமும் எல்லாமே தீர்ந்து போய் இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்க போகுது. இந்த வராகி அம்மா என்னதான் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் கண்டிப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். சிக்கல்களையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. நான் உன்னை காப்பாற்றி உனக்கு சிரமத்தை சமாளிக்கும் வித்தையையும் கற்றுத்தருவேன். நீ எப்போதும் அவசரப்படாம உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை பொறுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராகு. என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்ற நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் வந்துடுச்சு என் செல்லமே. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ நம்பிக்கையோடு செய்த எந்த ஒன்றும் தவறானதாக போகாது. ஆனால் நீ நம்பிக்கை வச்சதுனால அதை பயன்படுத்திக்கிட்டு உன்னை சில பேர் ஏமாத்திட்டாங்க என்பதுதான் உண்மை. ஆனால் உன் நம்பிக்கையை கெடுத்து உன்னை ஏமாத்தினவங்கள நானும் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. எங்கும் நிறைந்த இந்த வராகி அம்மா நீ நம்பிக்கை வைத்த அத்தனை விஷயங்களையும் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். நீ எப்போதும் எதற்கும் பயப்பட வேணாம். யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காத விஷயம் இந்த வராகி அம்மாவிட்டை வந்து கேட்டதாலேயே இப்போது உனக்கு கிடைக்க போகுது. எப்போதும் நான் உன் கூடவே இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம். இப்போது சோகமாக சோர்ந்து போய் கவலையில் இருக்கக்கூடிய உனக்காகவே நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என் செல்லமே. உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தையும் அகற்றி உனக்கானதை உனக்கு சரியானதை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு அனைத்தையும் சிறப்பாக சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக இருந்த எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போய் புது வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு நீ வாழும்படி செய்ய போகிறேன். உன் மனசை மட்டும் நீ எப்போதும் அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுக்கோ. உன் குடும்ப சூழ்நிலையை நினைத்து வருந்தும் உனக்கு மனக்கவலையே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். நீ எப்போதும் எதற்காகவும் பயம் கொள்ளாதே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கவலை கொள்ளவும் வேண்டாமேன் செல்லமே. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் இந்த வராகி அம்மா உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். நீ மற்றவங்க மேலே அதிகமாக அன்பு வைக்கிற, அப்புறம் அவங்க தப்பானவங்க உனக்கு தீங்கு செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சா அதிகமாக கோபம் கொள்கிற. எப்போதும் உனக்கு பிடிக்காத விஷயத்தை யார் செஞ்சாலும் சற்று அமைதியாக இரு. அவங்க மேலே நீ வெறுப்பத்தையோ கோபத்தையோ காட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை என் செல்லமே. ஒருத்தவங்க மீது நீ கோபப்படும் போதும் அல்லது ஒருவருடைய செயல்களை நினைத்து நீ வெறுப்பு கொள்ளும் போதும் இன்னும் உன் மனசு தான் சஞ்சலம் அடையும். அதற்கு பதிலாக அமைதியாக நீ இருந்துவிடு. இப்போது உனக்கு பெரியதாக தெரியும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு ஒன்றுமில்லாததாக போக செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போ நீ பெருசாக நினச்சி கவலைப்படுற விஷயம் நாளைக்கே சரியாக போய் சந்தோஷமாக நீ வாழத்தான் போகிறாய். நல்லதே உனக்கு